மாதா தொலைக்காட்சியை கண்டு மகிழும் அன்பர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலிருந்து அபிரகாமின் அழைப்பை பற்றிய பகுதி. அந்த பகுதியை பற்றி முதலில் பார்ப்போம். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை படைப்பு, அதன் பிறகு பாவத்தினுடைய பரிமாணங்கள் என்பது நாம் பார்த்தோம். ஆனால் 12ஆம் அதிகாரத்திலிருந்து உண்மையான வரலாறு என்பது தொடங்குகிறது. அதாவது யூதருடைய வரலாறு என்பது தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்கப்படுவதாக அறிஞர்கள் கூறுகின்றனர். அதிலும் குறிப்பாக குலமுதலுடைய வரலாறு தொடக்கம். இந்த குலமுதலுடைய வரலாறு தொடக்கத்தில் தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் 18வது வசனம் வரை ஆபிரகாம் மற்றும் சாராவினுடைய கதை. இந்த கதையை அதிகமாக குருத்துவ மரபு என்பது அதிகம் இந்த கதைகளை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே தொடக்க நூலில் இந்த யாவே மரபு, எலோகி மரபு, அதே போல் இணைச்சட்ட மரபு, குருத்துவ மரபு என்பது அதிகமாக இருந்தாலும் இந்த கதையில் குருத்துவ மரபு என்பது மேலோங்கி இருக்கிறது. ஆபிரகாம் சாராவினுடைய கதையை ஒட்டுமொத்தமாக இந்த 11ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரை பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரபினிக் மரபின்படி 10 சோதனைகள் 7 ஆசிர் என்று பிரிக்கிறார்கள். 10 சோதனையில் முதல் சோதனை இன்றைய வாசகம் நமக்கு வருகிறது. அதில் ஆசிரம் இருக்கிறது. இந்த 7 ஆசிரியர்களில் முதல் ஆசிரம் இந்த பகுதியில் தான் இருக்கிறது. இந்த 1லிருந்து 11ஐயும் 12ஐயும் மிக அழகாக 12 தான் இந்த ஒரு இணைப்பு கோடாக பாலமாக இருக்கின்றது. 2 நிலையில். ஒன்று, முதல் பகுதியில் நிலம் சபிக்கப்படுகிறது. இங்கே கானான் என்ற ஒரு நிலம் வாக்களிக்கப்படுகிறது. இரண்டாவதாக தொடக்க நூல் முதல் பகுதியில் பாபேல் கோபுரத்தில் மக்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க. இங்கே வேறு நாட்டிற்கு ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கின்றார். இப்போ முதல்ல பார்க்குறப்போ ஆண்டவர்ங்கிற பெயரை நேரடியாகவே ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இவர் யாவை இறைவனை குறிக்கின்றது. ஆபிரகாமுடைய பெயர் ஆபிராம் என்று அழைக்கப்படுகிறது. ஆபிராமுக்கு கடவுள் ஆபிரகாம் என்று ஒரு பெயர் மாற்றத்தை தருவார். அவருடைய தொடக்க நிலையில் ஆபிராம் என்றாலும் ஆபிரகாம் என்றாலும் ஒரே பொருள்தான். பலருக்கு தந்தை. ரவ் என்றால் மெனி, பல என்பது எபிரேயத்தில் பொருள். ஆபிராம் என்பது பலவர்களுடைய தந்தை, பல மக்களுடைய தந்தை. நோவாவோடு கடவுள் உடன்படிக்கை செய்தார். வானவில்லை உடன்படிக்கையின் அறிகுறியாக ஏற்படுத்தினார். அந்த அவருடைய தலைமுறை நிலைத்து நிற்கும், உலகம் முற்றிலுமாக அழிந்து விடாது என்று நோவாவின் வழி வந்த ஒரு தலைமுறையினராகவும் நாம் அபிரகாமை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட அபிரகாமினுடைய அழைப்பு நம்பிக்கையாளர் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய அழைப்பை நினைவூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமாக இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆபிரகாம் 12:1 ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்து, உன் இனத்திடமிருந்து, உன் தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். இதை ஆதாமோட ஒப்பிடக்கூடியதும் இருக்கும். ஆதாம்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லும்போது அங்கே கீழ்ப்படியாமை, இங்கே கீழ்ப்படிதல். அங்கே கீழ்ப்படியாமையினால் வரக்கூடிய பாவத்தினுடைய பரிணாமம் அங்கே சொல்லப்படும். இங்கே கீழ்ப்படிவினால் வரக்கூடிய ஆசி, அதுதான் அடுத்து வரக்கூடிய அந்த 7 ஆசிகள். ஆகவே தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதாமையும் ஆபிரகாமையும் போடுவது. அந்த ஆசீர்வாதங்கள், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பல்வேறு ஆசீர்வாதங்களினோட பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, அண்மையில் கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. த கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் இஸ் தட் யூ பிகம் எ பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி. எல்லாத்தோட பெரிய ஆசீர்வாதம் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது தான் பெரிய ஆசீர்வாதம் என்று. அதே போல் கடவுள் இங்கே அபிரகாம்கிட்ட அவர் ஆசீர்வாதமாக இருப்பார்னு சொல்கிறார். இன்னொன்று, கடவுள் தாம் அழைத்தவர்களோடு தன்னையே ஒன்றுபடுத்தி கொள்கிறார். யாராவது ஒன்றை சபிச்சாங்கன்னா நான் உங்களை சபிப்பேன், யாராவது ஆசீர்வதிச்சாங்கன்னா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறது. யாரெல்லாம் ஆண்டவரால் அழைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நேரிடுவதை தனக்கே நேரிடுவதாக கடவுள் எடுத்துக்கொள்ளுகிறார் என்பதையும் இந்த பகுதி நமக்கு உணர்த்துகிறது. காரான் அது எங்கே இருக்குன்னா, மெசபத்தோமிய அந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் அந்த இருக்கின்ற அந்த பகுதியில் இருப்பதாக நமக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி சொல்கிறது. இது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, காரான் அப்படிங்கிறது ஆபிரகாம் வைத்திருந்த ஒரு பாதுகாப்பு வளையம். அந்த பாதுகாப்பு வளையத்திலிருந்து அவர் வெளியில் வர சொல்கிறார் கடவுள்.
வெளியில் வரும்போது நம்ம பார்க்குறோம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடல் 11:8 தான் எங்கே செல்கின்றோம் என்று தெரியாமலே அவர் புறப்பட்டு சென்றார். அதான் உச்சக்கட்ட கடவுளுடைய எடுத்திருக்கின்ற நம்பிக்கை. நம்பிக்கை இல்லைன்னா அது செய்ய முடியாது. லீப் இன்டு தி அன்னோன், ஒரு இருட்டுக்குள்ளே குதிக்கிற மாதிரி தான். எங்கே எப்படி இருக்குன்னு தெரியாமல் யாரை கூட்டிகிட்டு போகணும், எதை கொண்டு போகணும் என்ற ஒரு நிலையில இல்லாமல் புறப்பட்டு செல்கிறாருன்னா அதான் உச்சக்கட்ட நம்பிக்கையாக நம்ம பார்க்கலாம். ஒரு இயற்கை நியதியம் என்பது இங்கே கூடுவது. அதாவது ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும். ஆனால் அவர் தன்னுடைய சொந்த நாடு, சொந்த இனம், சொந்த வீடு எல்லாவற்றையும் விடுவதால் எல்லா இனத்துக்கும் தந்தையாக மாறுவது, ஒரு பெரிய இனமாக மாறுவது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் 7 ஆசிகள். அந்த 7 ஆசிகள் என்பது 11ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 7 ஆசிகள். ஆனால் அந்த 7 ஆசிகளுடைய சுருக்கத்தையும் இங்கே சொல்லுவார். எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா வழிமரபினர், அதே போல் வழிமரபினர் மட்டும் இல்லை நாடு. அப்போ எதை இழக்கிறாரோ, தன்னுடைய நாட்டை இழக்கிறார், அதுக்கு பதிலாக இங்கே ஒரு நாடு கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய தந்தை, தன்னுடைய சொந்தங்கள் இங்கே அதாவது இழக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு புதிய வழிமரபு என்பது உருவாக்கப்படுகிறது. அதே போல் அந்த சொன்னேன், இந்த தந்தை என்பது அதாவது தன்னுடைய சொந்தத்துக்குள்ள மட்டும் இல்லை, எண்ணற்ற நாடுகளுக்கு இங்கே தந்தையாக மாறுவது என்பது அதான் சொன்னேன். இப்போ எல்லா ஆசிகளையும் பெற, அதான் நீங்கள் சொன்ன போல் அவரே ஆசியாக மாறுவது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒன்றை இழப்பது அதன் வழியாக அதை விட இன்னொன்றை பெரிதாக பெறுவது என்பது இங்கே இயற்கையின் நீதி ரொம்ப தெளிவாக சொல்லலாம். ஒவ்வொரு அழைப்பிலும் கடவுள்தான் முதல் முயற்சி, கடவுள்தான் விரும்பி எல்லாரையும் அழைக்கிறார். இது அழைப்பில் பல இடங்களில் நமக்கு நம்ம பார்க்குறோம். மோசேவாக இருந்தாலும் சரி, பவுலாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு சீடர்களை தெரிந்து கொண்டாலும் சரி, தானே மனமு ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். இது நம்முடைய பிரமாணிக்கத்தை விட அழைத்தவர் நம்ம மீது பிரமாணிக்கமாக இருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் முழு மனத்தோடு அவருக்கு கீழ்ப்படிந்து செல்ல வேண்டும். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வது தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது தவிர கடவுளே விரும்பி அழைக்கிறார் என்பதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆபிரகாமுடைய வரலாற்றை பொறுத்தளவில் தொடக்கத்தில் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்கிற மாதிரி இந்த பகுதி, இந்த 1லேருந்து 4 வரைக்கும், பின்னால் வரக்கூடிய 25 அதிகாரம் வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் ரொம்ப சுருக்கமாக இந்த 4 வசனங்களை சொல்ல மாதிரி இருக்கும். அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த உறுதியான நம்பிக்கை, அதே போல் குழந்தை பேர், அதனால் வரக்கூடிய அந்த ஆசிர், எல்லாத்தையும் சுருக்கமாக இங்கே சொல்லக்கூடியதான் இந்த 4 வசனங்கள். அபிரகாம் ஒரு இறைவாக்குனராகவும் சித்தரிக்கப்படுகிறார் மற்ற இடங்களில். முக்கியமாக 20ஆம் அதிகாரத்தில் அவர் ஒரு இறைவாக்கினர். அவர் உனக்காக ஜெபித்தால் நீ நலம் பெறுவாயின்னு அபிமெலேக்கு கிட்ட ஆண்டவரே சொல்கிறார். இப்போ இறைவாக்கினர் சரி, சீடர்கள் சரி, எல்லாரும் இறைவாக்கினர் ஆவது முதல்ல இறைவாக்கை உரைப்பதால் அல்ல, இறைவாக்கை கேட்பதால். கர்தினால் மர்த்தினி, ரொம்ப மிக பிரசித்தி பெற்ற மிலான் கர்தினால் விவிலிய பேராசிரியர், அவர் அபிரகாமை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதில் அபிரகாமினுடைய அவருடைய ஜெப வாழ்வை பற்றி சொல்லும்போது முக்கியமாக 3 விதமான ஜெபங்களை சொல்லுவார். ஒன்று, எல்லாரும் செய்கின்ற வேண்டுதல் ஜெபம், புலம்பல் ஜெபம். அதை விட அதிகமாக அபிரகாம் எப்போதும் ஆண்டவருடைய குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அபிரகாம் என்று கூப்பிடும்போது அவர் உடனே தயாராக இருக்கிறார் என்று. ஆக இந்த தவக்காலத்தில் நம்ம அடிக்கடி பார்ப்பது, மற்ற விவிலிய பகுதிகளிலும் நமக்கு வாசிக்கப்படுகின்ற செய்திகள் எல்லாம் கடவுள் பேசிக்கொண்டே இருக்கிறார். விவிலியத்தின் வழியாக, அருள் அடையாளங்கள் வழியாக, பெரியோர் வழியாக, ஆசிரியர்கள் வழியாக அவருடைய குரலை கேட்கிறோமா? கடவுளுடைய குரலை கேட்பதுதான் உன்னதமான ஜெபம். லிசனிங் டு காட் உன்னதமான ஜெபம் என்று இறைவனை கூர்ந்து கவனிக்க, அவர் சொல்வதை கேட்க தூண்டுகின்ற ஒரு பகுதியாகவும் இந்த பகுதியை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைய 2வது வாசகம் பவுலடியார் திமோத்திக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 8 முதல் 10 வரையுள்ள இறைவசனங்கள். அந்த பகுதியை பற்றி இப்போது சிந்திப்போம். பவுலுடைய கடிதங்களில் ஆயர்பணி திருமுகங்கள் சொல்லிட்டு தீத்து, 1 தீமோத்தி, 2 தீமோத்தி நம்ம சொல்லுவோம். அவர் தீமோத்தியை பற்றி பார்க்கின்ற பொழுது லிஸ்ராவை சேர்ந்தவர். அவர் தந்தை கிரேக்க மொழி பேசும் பிற இனத்தவர், தாய் ஒரு யூத கிறிஸ்துவர். இதை நம்ம திருத்துதர் பணி 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்ப்போம். ஆகவே இவர் பவுலோடு 2 மற்றும் 3வது நற்செய்தி பயணத்தில் உடன் பயணித்தவர்.
ஆகவே திமோத்தி வந்து எபேசு திருச்சபையின் கண்காணிப்பாளராக இருந்தார் என்பதை நம்ம வந்து 1 தீமோத்தி 1:3 படி நம்ம பார்க்கிறோம். இப்போ 1 தீமோத்தி வந்து தவறான போதனைகளை எதிர்ப்பது, குறிப்பாக ஞான உணர்வு கொள்கையை தாக்கம், அதே போல் மறைவான அறிவு, மீட்பு, இதை பற்றி அதிகமாக பேசுவாங்க. இப்போ 2வது தீமோத்தியில் பார்த்தீங்கன்னா பவுலின் வாழ்வை எடுத்துக்காட்டாக கொண்டு பல அறிவுரைகளை இங்கு வழங்குகிறார். அப்போ இங்கே மைய கருத்து என்பது மன உறுதியோடு இருக்க வேண்டும். நம்ம மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே. ஆகவே இங்கே ஆன்மீக கொடைகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு பவுலை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக காண்பித்து, எப்படி பவுல் வந்து மன உறுதியாக இருந்தாரோ அதே போல் நீங்களும் மன உறுதியாக இருக்க வேண்டும் என்று இங்கு சொல்கிறார். முதல் திருமுகத்தில் அதிகமாக அவர் எப்படி ஒரு சிறந்த போதகராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2வது திருமுகத்துக்கு வரும்போது அவருடைய தீமோத்தி என்ற இளவலுடைய பிரச்சனை, மேலும் நம்பிக்கை நிலைத்திருக்கின்ற ஒரு பிரச்சனை, குறிப்பாக நிறைய துன்பங்களை அவரும் அவருடைய சமூகமும் அனுபவிக்குது. அந்த நேரத்தில் அவங்க நம்பிக்கையோடு நிலைத்திருக்கணும். அதற்கு பவுல் வந்து ரொம்ப அழகாக இயேசுவை ஒரு முதன்மையாக சொல்லாமல், மற்ற திருமுகங்களில் பார்க்குறோம் பேதுரு, யாக்கோபெல்லாம் நம்முடைய தலைவராம் இயேசு துன்புற்றார், ஆகையினால் நீங்கள் துன்புறுங்கள். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, நான் துன்புற்றேன், நான் கைதியாக இருக்கிறேன்னு சொல்லி ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமடலை இறக்குற இதே வாசனத்தை நாம் பார்க்குறோம். நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. இதில் ஒரு ஐரணி என்ன முரண்னா, பவுல் யாருக்குடைய கைதியாக இருக்காருன்னா இப்போ கிறிஸ்துவுடைய கைதியாக இருக்கிறார். கிறிஸ்துவோட கைதியாக இருத்தல் என்னென்னா அவருடைய டோட்டல் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடத்தை முன்வைத்து நம்ம கிறிஸ்துவோட கைதியாக இருந்தோம் அப்படின்னா வேறு எதுவும் நம்மை கைது செய்துவிட முடியாது என்ற ஒரு நிலையில் நம்பிக்கை நிலைத்திருப்பதற்கான ஒரு தொடக்கத்தை பவுல் அவருக்கு அறிவுறுத்துகிறார். இந்த பகுதியில் பவுல் வந்து துன்பத்தை வந்து ஒரு அவமானமாக பார்க்கல, துன்பத்தை ரொம்ப எளிமையாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இங்கே வந்து 8வது வசனம், அதே போல் 12 வசனங்களில் பார்த்தா ரோமையர் 1:16 பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அங்கே நான் நற்செய்தியின் பொருட்டு நான் வெட்கமடைய மாட்டேன். அதே போல் தான் இங்கே வந்து நான் கைதியாக இருப்பதை பற்றி நான் வெட்கமடைய மாட்டேன். அப்போ அவமானத்தை பற்றி ஒரு கவலைப்படவில்லை. பவுல் எப்படி வந்து நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அதனால் வரக்கூடிய துன்பத்தை வந்து ஒரு ஆதாயமாக பார்க்கக்கூடியது, ஒரு நேர்மறையாக சந்திப்பது. அப்போ அந்த துன்பத்தில் தானும் பங்கெடுப்பதாக, அதாவது தீமோத்தி பங்கெடுப்பது போல் இங்கே சித்தரிக்கப்படுகிறது. பவுல் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற திருமுகங்கள்லாம் வந்து இயேசுவை தான் முன்னிலைப்படுத்துவார், வேறு எங்கேயுமே தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார். ஆனால் இந்த திருமுகத்தில் மட்டும்தான் தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய தன்மை என்பது இருக்கிறது. ஆகவே இது வந்து ஒருவேளை இறை வெளிப்பாட்டிற்கான திட்டமாக கூட இருக்கலாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி பகுதி பார்த்தீங்கன்னா 8-9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8-9 10 வரைக்கும் அந்த சிறையாக இருப்பது துன்பத்தை பற்றி பேசுவார். அது 9-11 பார்த்தீங்கன்னா இது வந்து இறை திட்டத்திற்கான திட்டம், என்னுடைய துன்பம் வந்து ஒரு இறை திட்டத்திற்கான திட்டம் என்பதாக சித்தரிப்பது. பவுல் நிறைய இடங்களில் முக்கியமாக கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தெல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள்னு சொல்லாமல் என்னை பின்பற்றுங்கள் ஏனென்றால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி, நான் கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு பெறுவது போல ஒரு விதத்தில் நீயும் என்னுடைய பாடுகளில் பங்கு பெற வேண்டும். அதுதான் இந்த முதல் வசனம். கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு இத்துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். பவுல் அழைக்கப்படும் போதே அவர் வந்து அனனியா கிட்ட என்ன சொல்லப்படுது, திருத்துதர் பணி 9:16 நம்ம வாசிக்கிறோம், எனக்காக அவன் எந்த அளவு துன்புற வேண்டும் என்பதை நான் காட்டுவேன்னு சொல்றார். சீடத்துவ வாழ்க்கை என்பது துன்புறுகின்ற வாழ்க்கை. ஆனால் துன்புறுவது நிலையானது அல்ல. இறுதியாக உயிர்ப்பு தான், ஆண்டவருடைய உயிர்ப்பு தான் அந்த துன்பத்துக்கு முழுமையான அர்த்தத்தை கற்பிக்கிறது. இன்றைக்கு சீடர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் பவுலை போல, தீமோத்தேயுவை போல, எல்லாவற்றையோட அதிகமாக ஆண்டவர் இயேசுவை போல துன்புற முன் வரும்போது நிச்சயமாக ஆண்டவர் அளிக்கின்ற நிலையான அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பதற்காகத்தான் பவுல் தீமோத்தேயுவை இவ்வாறு அழைக்கிறார். நம் செயல்களை முன்னிட்டல்ல என்பது ஒரு வழக்கமான பவுல் இறையியல் தான். நம்முடைய செயல்களை முன்னிட்டல்ல என்பது ரோமையர்லையும் பார்த்தீங்கன்னா ரோமையர் 9:11, அதே போல் கலாத்தியர் 2:16. ஆனால் இங்கே வந்து நம்முடைய செயல்களை முன்னிட்டலைன்னா இதுதான் முரண்பாடு. முதல்ல வந்து அவருடைய துன்பத்தை முன்மாதிரியாக காமிக்கிறார், பின்னாடி இங்கே சொல்வது நம்முடைய செயல்களை முன்னிட்டல்ல. அதான் அந்த இருக்கக்கூடிய அந்த ஐரணின்னு இருக்கக்கூடிய முரண்பாடு என்பது. அப்போ இங்கே இந்த பவுலடியார் வந்து எதை முன்னிலை விருத்தப்படுகிறார், அதாவது இறை திட்டத்தையா அல்லது அவருடைய துன்பத்தையா என்பதான் இங்கே இருக்குது. அப்போ மீட்பு என்பது நம்முடைய செயலால் அல்ல, மீட்பு என்பது கடவுளுடைய அருள். அந்த முரண்பாடு நம்ம தீத்து திருமுகத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா குறிப்பாக இந்த ஆயர்பணி திருமுகங்களில் ஒரு பக்கம் இறைப்பற்று, இன்னொரு பக்கம் நற்செயல்கள், இந்த ரெண்டுமே இணைந்து போவதாக பார்க்கும். அதுதான் தீத்துட்ட சொல்லும்போது கூட சொல்வார் 2:7 நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயே முன்மாதிரியாயிரு. இங்கே அப்போ பார்க்குறப்ப இங்கே நம் செயல்கள் அல்லன்னு சொல்கிறார். அப்போ நற்செயல்களை அவர்
மறுப்பதாகவும் இருக்கின்றது. அதை இன்றைய முதல் வாசகத்துடைய பின்புலத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வழக்கமான பவுலுடைய இறையியல் தான். ஆபிரகாமை எப்போதெல்லாம் முன்வைக்கிறாரோ அப்போ ஆபிரகாமுடைய செயல்களை பொருட்டல்ல, அவருடைய நம்பிக்கையின் பொருட்டே கடவுள் அவரை தேர்ந்து கொண்டார் என்ற ஒரு இறையியலை இன்றைய முதல் வாசகத்தோடு நம்ம தொடர்புபடுத்தலாம். அடுத்ததாக நம்ம இரண்டாவது பகுதி கடைசி பகுதியில் பார்க்குறப்போ, நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது, சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். இது ஒரு வகையான கெரிக்மா ஃபார்முலா, ப்ரொக்ளமேஷன் ஃபார்முலா என்று சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம நம்பிக்கை அறிக்கை மாதிரி கூடி வருகின்ற இடத்துல சொல்லப்படுகின்ற ஒன்று. ஸோ இயேசு என்ன சொன்னார்? அப்போ அழியா வாழ்வை நற்செய்தின்னு சொல்கிறப்போ இங்கே நற்செய்திங்கிறது நமக்கு விவிலியத்தில் 3 பொருளில் இருக்குது. இயேசுவே நற்செய்தி, இயேசு செய்த செயல்கள் நற்செய்தி, இயேசுவை பற்றி எழுதப்பட்டது நற்செய்தி. நம்ம இங்கே பார்க்குறப்போ அது 2 நிலைகளில், ஒன்று இயேசுவை குறிப்பதாகவும் இருக்கின்றது, அதன் இடத்துல இயேசு செய்த செயல்களை குறிப்பதாகவும் இருக்கின்றது. எனக்கு உடனே நினைவுக்கு வருவது புனித இஞ்ஞாசியார் சொன்னது தான். அந்த காலத்தில் கர்மாத்தூரில் படிக்கும்போது பெரிய எழுத்துக்களில் அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. என்னென்னா, உன்னால் தான் கடவுளால் தான் எல்லாம் முடியும் என்று நம்பி நீ ஜெபிக்க வேண்டும், உன்னால் தான் எல்லாம் முடியும் என்று நம்பி நீ உழைக்க வேண்டும் என்று 2 தூண்களிலும் எழுதப்பட்டிருந்தது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆக இறைவனிடமிருந்து தான் நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் போடுகின்ற பிச்சை தான், ஈவன் த பெஸ்ட் ஆஃப் அஸ் டு நாட் ஹாவ் எ ரைட் டு ஹெவன். மிகச்சிறந்தவர்கள் கூட எனக்கு விண்ணகத்துக்கு உரிமை உண்டு என்று சொல்ல முடியாத ஒரு பக்கம். அதே சமயத்தில் அழைக்கின்ற கடவுளுக்கு நாம் பதில் இருக்க வேண்டியதன் அவசியத்தையும் குறைத்து மதிப்பிடுவதே கூடாது. 2ஐயும் இணைந்து எடுத்து செல்வதுதான். கால ஓட்டத்திலே திருச்சபையிலே பல்வேறு விதமான தப்பறை கொள்கைகள், ஒன்றை மட்டும் முன்னிலைப்படுத்தி அடுத்தது வேண்டாம் என்று திட்டவட்டமாக மறுப்பது, அப்படி இருந்த கொள்கைகளை எல்லாம் திருச்சபை உண்மையாகவே திருத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு தவக்காலத்திலும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு மறுரூபமான அந்த பகுதி, உருமாற்ற பகுதி நமக்கு வாசிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு மத்தேயு நற்செய்தியிலிருந்து அது எவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி சிந்திப்போம். இப்போ இந்த உருமாற்ற பகுதி எதற்காக இங்கு வைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு எதிர்கொள்ளவிருக்கும் துன்பங்களும் பாடுகளும் மாட்சிக்கை இட்டு சொல்லும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்காக விளக்குவதற்காக இந்த பகுதி என்பது இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுடைய உருமாற்ற நிகழ்வை பற்றி பார்க்குறப்போ மத்தேயு, மார்க், லூக்கா என்ற ஒத்தமை நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கிறாங்க. ஆனால் இந்த நிகழ்வில் உடனிருந்த யோவானதை பற்றி அமைதியாக இருக்கிறார். அது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் பேதுரு தன்னுடைய திருமடலில் எழுதுகிறார், நாங்கள் அந்த மலையில் அவருடைய மாட்சியை கண்டோம் என்று. பேதுரு இந்த உருமாற்ற நிகழ்வுக்கு அவர் சான்று பகர்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். 6 நாட்களுக்கு பின்பு என்று இருக்கிறது. 6 நாட்கள் என்பது விடுதலை பயணம் 24:13-16 பார்க்குறோம். கடவுள், ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு 6 நாட்களுக்கு பின்பாடு தான் தோன்றுகிறார். ஸோ அந்த நிலையில் புதிய மோசேக்கும் இங்கே உருமாற்றம் என்பது 6 நாட்களுக்கு பின் என்று நடப்பதாக மத்தேயு பதிவு செய்கிறார். ஏன்னா மத்தேயு முழுக்க இயேசுவை ஒரு புதிய மோசேவாக கொடுப்பதில் தான் ஆர்வம் காட்டுகிறார். அதே போல் இங்கே வந்து இணைச்சட்டம் 16:13-15 வரைக்கும் உள்ள கூடார விழாவையும் எதிரொலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இன்னொன்று பார்த்திங்கன்னா, மலை என்பது இஸ்ரேல் மக்களை பொறுத்தளவில் ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா நமக்கு முன்னாடியே சொல்கிறோம், இறைவனுடைய உறைவிடம் வந்து விண்ணகம். அதே போல் விண்ணகத்துக்கு நெருங்கிய இடம் வந்து மலைப்பகுதி. அதே போல் இறைவனோடு உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் உரிய இடம் என்பது இந்த மலை. ஆகவே பழைய ஏற்பாட்டில் வந்து இது முக்கியம் பெறுவதனால இயேசுனுடைய இந்த சோதனை ஒரு மலை பகுதி. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய உருமாற்றம் என்பது ஒரு மலைப்பகுதி. இந்த உருமாற்ற பகுதியை பற்றி சொல்லும்போது தவக்காலத்தின் நடுவில் ஒரு உயிர்ப்பு பெருவிழா என்று பாடுகள் அவங்கெல்லாம் பார்த்துருக்குறாங்க. எல்லாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க, என் சிலுவையிலையும் அறையப்படுறாங்க, இதெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் உயிர்ப்புன்றதை அவங்க பார்க்கல. ஆண்டவர் இயேசு ஒரு விதத்தில் சீடர்களை, அவருடைய பாடுகளுக்கு இடரலாக இருந்த சீடர்களை அங்கே கொண்டு போகிறார். இங்கே மோசேயும் எலியாவும் தோன்றுறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். மோசேயுடைய இங்கே ஒரு குறிப்பு பார்க்குறப்ப, மோசேக்கு முதல் ஏற்பாட்டில் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே என்ட்ரி மறுக்கப்படுது. ஆனால் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே மோசே வர்றாருன்னா இந்த இடத்துல மட்டும்தான். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப மோசே வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைக்கின்ற ஒரு பகுதியாக மத்தேயு ஒரு போல்டு ஸ்டெப் தான் எடுத்துக்கிறார். அதே நேரத்தில் அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், இன்னொரு பக்கத்தை சொல்லும்போது மோசே திருச்சட்டத்துடைய ஒரு பிரதிநிதியாகவும்
ஒட்டுமொத்த இறைவாக்குகளுடைய பிரதிநிதியாக எலியாவும் இருந்து இவரில் திருச்சட்டமும் இறைவாக்குகளும் நிறைவேறுகின்றன என்று மத்தேயுடைய அந்த மலைப்பொழிவில் அடிக்கடி வரக்கூடிய திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் நான் அழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன் என்ற ஒரு பகுதியை சுட்டி காட்டுவதாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பார்த்திங்கன்னா அவரது முகம் கதிரவனை போல் ஒளிந்தது, அவருடைய ஆடைகள் ஒளி போன்ற வெண்மையாயின. அப்போ ஒளி என்பது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பழைய ஏற்பாட்டில் படங்கள் வந்து இறை பிரசன்னத்தையும் கடவுள் செயலாற்று தன்மையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் கதிரவனை போல் ஒளிவது என்பது விவிலியத்தில் வந்து இறை பிரசன்னத்தின் அடையாளமாக காட்டப்படுது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ மத்தேயிலே பார்த்திங்கன்னா மத்தேயு 13:43, திருவெளிப்பாடு 1:16, 2 கொரிந்தியர் 3:18 பார்த்திங்கன்னா எப்படி வந்து கதிரவனை போல் ஒளிவது என்பது அந்த அடையாளம் இறை பிரசன்னத்துடைய அடையாளமாக பார்க்கப்படுவது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 2 பேருமே விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவர்கள். ஆக விண்ணத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவர்கள் வந்து அங்கே மற்றவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இவங்களோட இறப்பை பற்றி நமக்கு ரொம்ப தெளிவு என்பது இல்லை. அப்போ விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவர்கள் மீண்டும் மெசியா காலத்தில் வெளிப்படுவார்கள் என்பது யூதருடைய நம்பிக்கை. ஆகவே ஒருவேளை அந்த நம்பிக்கையை வந்து மத்தேயு இங்கே வந்து கையாளுகிறாரோ என்பதும் இங்கே சொல்லப்படுகிறது. அதனால தான் 3 கூடாரம் அமைப்பேன் என்று பேதுருடைய இந்த அனுபவம் வந்து தனது திருமுகத்தில் நினைவு கூறார். அப்போ அந்த மலை அனுபவம் பார்த்திங்கன்னா 2 பேதுரு 1:14-17. அப்போ இறைவனுடைய உரையாடுதல், அதே போல் அவருடைய உறைவிடம், அதே போல் வந்து அந்த உறைவிடம் என்பது எப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கும். அப்போ ஒளிமயமாக வெண்மையாக இருப்பேன் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. அதான் விண்ணக மாட்சிமை ஒரு பக்கம், இயேசு கடவுளுடைய மகன் என்று தந்தையாகிய கடவுளை அறிக்கையிடுவது இன்னொரு பக்கம், அந்த இயேசுவுக்கு நாம் எல்லாரும் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்வது லிசன் டு ஜீசஸ். அதே போல இயேசு பாடுகளை பற்றி மரணத்தை பற்றி சொல்கிறார் என்றால் அதை பற்றி இடரல் படாதீர்கள், இப்போது ஒரு சில நொடிப்பொழுது நீங்கள் அனுபவிக்கின்ற இந்த ஆனந்தம் எக்காலத்துக்கும் உங்களுக்கு நிலையாக இருக்கும் என்று அவர்களுக்கு உண்மையாக அவருடைய நாடி நரம்புகளை முறுக்கி விடுகிற ஒரு அனுபவமாக இந்த தாபோர் மலை அனுபவம் இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். மார்க் நற்செய்தியுடைய பதிவோடு நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது மார்க் நற்செய்தியில் இது ஒரு காட்சி மாதிரி தெரிவதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஒரு நிகழ்வாக மத்தேயு பதிவு செய்கிறார். அதுக்கு என்ன செய்கிறார்னா, இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இருக்கின்ற ஒரு உரையாடலை கொண்டு வருகிறார். பார்க்குறோம் 7 இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள். அப்போ ஒரு வகையான கினஸ்தட்டிக் தொடுகிறார், அடுத்து அவரோடு பேசுகிறார். இங்கே அச்சம் என்பது ஒரு பக்கம் கடவுளுடைய விஷனை பார்த்த உடனே மக்கள் கொள்ளுகிற ஒரு ரெஸ்பாண்ட் பதிலிருப்பாக இருக்கின்றது. அதை உடனடியாக இயேசு தொட்டு அதுக்கு நலம் தருவதாக இருப்பதன் வழியாக இது உண்மையிலேயே அவர்கள் கண்ட ஒரு நிகழ்வு என்பதை அதுக்குடைய ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் இந்த ஒரு உரையாடலை வைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். தவக்கால சிந்தனையோடு நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, இயேசு உருமாற்றம் அடைந்த இந்த தாபோர் மலை என்று சொல்லப்படக்கூடிய மலைக்கும் இயேசு உயிர் விட்ட கல்வாரி மலைக்கும் சில முரண்பாடுகள் இருக்கின்றன. இங்கே தாபோர் மலையில் இயேசுவுடைய சீடர்கள் உடன் இருக்கிறார்கள், கல்வாரி மலையில் இயேசுவுடைய சீடர்கள் உடன் இருக்க மறுக்கிறார்கள், விட்டு ஓடுகிறார்கள். இங்கே பேதுரு வந்து தாபோர் மலையில் உமக்கொன்றும் மோசேக்கு ஒன்றும் கூடாரம் அமைப்போம் என்று சொல்கிறார். அங்கே பேதுரு தான் முதல் முறையாக இயேசுவை மறுதளிக்கின்றார். இவருடைய வார்த்தை மறுதளிக்கின்ற வார்த்தையாக இருக்கின்றது. இயேசுவருடைய பார்க்கும்போது இங்கே தந்தையாகிய இறைவன் இயேசுவுடைய மாட்சிமைப்படுத்தும் விதத்தில் இவரை அன்பார்ந்த மகன் என்று குரல் கொடுக்கிறார். ஆனால் அங்கே இயேசு அபய குரல் எடுக்கிறார். தந்தையே, நீர் எங்கே இருப்பது போல என் கடவுளை ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று ஒரு அபய குரல் எழுப்புகின்றார். இங்கே தாபோர் மலையில் இயேசுவுடைய மாட்சியை நாம் பார்க்குறோம். அங்கே கல்வாரி மலையில் இயேசுவுடைய அவமானத்தை நம்ம பார்க்குறோம், நிர்வாணத்தை. இங்கே பார்க்கும்போது தாபோர் மலையில் இயேசுவுக்கு அருகில் மோசேயும் எலியாவும் இருப்பதை பார்க்கின்றோம். தாபோர் மலையில் இருக்கின்ற இதற்காக எதிர்மறையாக கல்வாரி மலைக்கு வரும்போது அங்கே 2 திருடர்கள் 2 கல்வர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது 2 பார்க்குறப்போ இயேசு ஒரே மனநிலையில் இருக்கிறார். தாபோர் மலை என்று அவர் துள்ளி குதிக்கவும் இல்லை, கல்வாரி மலை என்று அவர் துவண்டு போகவும் இல்லை. அந்த ஒரு மனநிலை நாம் எடுத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில் தாபோரும் வரும், கல்வாரி வரும். இந்த 2 நிலையில் என்னுடைய மனப்பாங்கு இயேசுவோடைய மனப்பாங்கு மாதிரி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்றால் இன்றைய இறைவாக்கு வழிபாடு ஒரு நல்ல தவக்கால சிந்தனை நமக்கு கொடுக்கும். ஆனால் உண்மையில் இன்றைக்கு இருக்கின்ற இந்த தொடக்க உரை வந்து அதை எப்படி பார்க்கிறது என்றால், அந்த மலைக்கு தயார் செய்வதற்காக இந்த மலை என்று மிக அழகாக சொல்லுகிறது. கல்வாரியின் அவமானம், கல்வாரியின் புலம்பல், கல்வாரியில் ஆதரவற்ற நிலை, இந்த எல்லா விதமான துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் சீடர்களை தயாரிப்பதற்காக இந்த மலை உயிர்ப்பின் மலை.
கல்வாரியில் தான் ஆண்டவரும் உயிர்த்தார். இருந்தாலும் உயிர்ப்புக்கு முன் அந்த கல்வாரியில் நிகழ்ந்த அவமானங்களுக்கு நம்மை தயாரிப்பதற்காக இந்த மலை காண்பிக்கப்படுகிறது. அப்போ இயேசுனுடைய ஆளுமை என்பது ஒரே ஆளுமை. அவர் இறைமகன் என்பது இங்கே, ஏன்னா தாபர் மலை என்பது இறைத்தன்மையினுடைய வெளிப்பாடு, கல்வாரி மலை என்பது மனிதத்தன்மையினுடைய வெளிப்பாடு. இந்த ரெண்டு வெளிப்பாட்டிலுமே இயேசு வந்து சலனம் இல்லாமல் ஒரே ஆளுமையாக இருப்பது. நம்ம ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு விதமான முகமடி போட்டுக்கிறோம். அப்போ முகமடி என்பது நம்முடைய ஆளுமை இல்லை. நம்முடைய ஆளுமை எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் யாருக்கு முன்னாலும் ஒரே ஆளுமையாக இருக்கணும். அதனால் இயேசுடைய ஆளுமை என்பது அது கல்வாரியாக சரி, பிளாத்துவாக இருந்தாலும் சரி, ஏரோதாக இருந்தாலும் சரி, பரிசீராக இருந்தாலும் சரி, சாதாரண விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லது பசியில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களாக இருந்தாலும், திருத்துதர்களாக இருந்தால் எல்லாருக்கும் முன்னாடி தன்னுடைய ஆளுமை என்பது ஒன்றாக வைத்துக்கொள்வார். அந்த ஆளுமை என்பது மாறாது. ஒரு விதத்தில் என் மகனை உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள், தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தந்தையாகிய கடவுள் மாட்சிமையோடு மகனை வெளிப்படுத்துகின்ற ஒரு பகுதியை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறைவார்த்தை பகுதிகளை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். நம் அன்பு தெய்வம் நம் மீது அக்கறை கொண்டிருக்கிற தெய்வம். நாம் எல்லாரும் அவருடைய குரலுக்கு அபிரகாமை போல செவிமடுத்தால் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதங்களால் நிறைக்கப்படுவோம் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய துன்பங்களுக்கு அர்த்தம் உண்டு. நம்முடைய கண்ணீர்களுக்கு நிச்சயமாக கைமாறு உண்டு. பாடுகளை கண்டு, வேதனைகளை கண்டு அஞ்சிய சீடர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு அனுபவமாக தாபோர் மலை அனுபவம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை துன்பத்தினூடே, வேதனைகளினூடே தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டார்கள். நம்முடைய சீடத்துவ பயணத்தில் ஆண்டவரை பாடுபடுகின்ற, அதைவிட அதிகமாக நமக்காக உயிர்த்தெழப் போகின்ற ஆண்டவரை எப்போதும் மனத்தில் வைத்து நாம் வாழ வேண்டும். அந்த ஆண்டவரின் பாதையில் ஒவ்வொரு நாளும் வளர வாழ்வு தரும் இறை வார்த்தை நமக்கு துணை புரிவதாக. வாழ்வு தரும் இறை வார்த்தை ஆண்டவருக்கு செவி கொடுக்க நம்மை தூண்டுகிற இறை வார்த்தை. அவர் பாதையில் நடக்க நமக்கு அறிவுறுத்துகின்ற இறை வார்த்தை. துன்பங்களை அர்த்தத்தோடு புரிந்து கொள்ள நமக்கு வழிகாட்டுகின்ற இறை வார்த்தை. உயிர்த்த ஆண்டவரை மாட்சிமையோடு அனுபவிக்க தூண்டுகின்ற இறை வார்த்தை. அந்த வார்த்தையின் ஒளியில் நாம் எல்லாரும் நடப்போமாக. வாழ்வு தரும் இறை வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.